இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சத்தியநேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம். ரோமர் நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் நிருபத்தின் முழு கருப்பொருள் 3 வசனங்களிலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். முதலாவது ஒரு வசனம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் மனம் மறுரூபமாகுதல் அப்படிங்கிற வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்ன என்றால், அதாவது சுருக்கமாக நான் உங்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு அவர் எழுதுகிறார். அதாவது 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாக எழுதினேன் அப்படிங்கிறார். ஞாபகப்படுத்தும்படி. அதே போல் 1:17 ரோமர் 1:17 இந்த சுவிசேஷத்தினுடைய காரியத்தை அவர் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த முழு புக்குமே சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவ நீதியை தான் அவர் எழுதிக்கிட்டே வரார் விசுவாசத்தினால். ஸோ அதனால் காஸ்பல், மைண்ட் ரினுவல், ரிமைண்டர். விசுவாசத்தினாலே அந்த சுவிசேஷத்தை நம்ம ரிசீவ் பண்ணும்போது நம்முடைய மனம் மறுரூபமாகக்கூடிய நினைவூட்டிகள். ஸோ சுவிசேஷ மறுரூபமாக்கக்கூடிய நினைவூட்டிகள் திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் வர வேண்டியது. 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தேவனை குறித்ததான அறிவு இது நமக்குள்ளே வரணும். 2ஆம் அதிகாரத்தில் அவர் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர், அதாவது கிருபையிலும் இரக்கத்திலும் மனதுருக்கத்திலும் எவ்வளவு இது என்னை மனம் திரும்ப என்னை ஏவுகிறது என்று அப்படி பார்த்தோம் அந்த சுவிசேஷத்தில். அடுத்தாப்புல பார்த்தோம், இது அப்படியே கிருபாதார பலியாக கிறிஸ்துவை கொடுத்து இருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் இது அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே ஆபிரகாம் தாவீது வாழ்க்கையிலிருந்து அவர் எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மிக தெளிவாக அவர் எழுதுகிறார், கிறிஸ்துவினாலே நாம் ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். அது என்னென்ன? ஆதாமினாலே பாவம் வந்தது, கிறிஸ்துவினாலே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வந்தது. ஆதாமினாலே மரணம் வந்தது, கிறிஸ்துவினாலே ஜீவன் வந்தது. அவன் கீழ்ப்படியாமையினாலே அப்படி செய்தான், இவர் கீழ்ப்படிதினாலே எல்லாரும் பாவி, இங்கே கீழ்ப்படுதலினாலே எல்லாரும் நீதிமான்கள். ஒண்டர்ஃபுல் காஸ்பல் அப்படி அழகாக விளக்கிக்கிட்டே வர. 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். என்னதை எண்ணிக்கொள்ளணும்? என் பழைய மனுஷன் என் பாவத்தை சிலுவையில் மறைச்சு விட்டார், புதிய மனுஷன் கிறிஸ்துவோடு அப்படியே இருக்கிறார். இப்படி என்ன பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இதான் கிருபையின் பிரவாகம் அப்படிங்கிறத அவர் எழுதுகிறார். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் என்ன தலைப்பு? 6ஆம் வசனம் அதனுடைய தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடைசி லைன், நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் பாவத்துக்கு மரித்து விடுதலையாகிறது. 7ஆம் அதிகாரம் நியாய பிரமாணத்துக்கு நாம் மரிக்கிறது. எவ்வளோ அழகாக எழுதுறது. ஏன் அப்படின்னா, இந்த யூத விசுவாசிகளுக்கு அந்த நியாயப்பிரமாணம் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நமக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லை, ஆனால் யூதர்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு தடைகளாகவே இருந்து கொண்டு இருந்தது. இதெல்லாம் அவர் மைண்டில் வச்சு தான் நிறைய நேரம் எழுதிக்கிட்டே வருகிறார். இப்போ இந்த 7ஆம் அதிகாரத்தை கம்ப்ளீட்டாக இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் ஸ்டார்டிங்கே அப்படி தான் இருக்குது. 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். ஸோ இந்த அதிகாரம் கம்ப்ளீட்டாக நியாயப்பிரமாணம் தெரிந்தவர்களோடு அவர் பேசுகிறேன் அப்படிங்கிறார். சிம்பிளாக அவர் என்ன ஒரு கதை சொல்கிறார் அப்படின்னா, 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி போலவே என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொன்றுடையலாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். இது எப்படின்னா, அப்படியே என்று போட்டிருக்க அவர் கதை சொல்கிறார். என்ன கதை படிப்புமே? 1ஆம் வசனத்துலேருந்தே அந்த கதையை சொல்கிறார் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோடு பேசுகிறேன். சகோதரரே,
ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? நியாயப்பிரமாணம் அப்படின்னா லா, சரியா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் அது ஆளுதுகிட்டே இருக்கும் அவனை. இப்போ நீங்கள் ஒரு டிரைவிங் உங்களுக்கு தெரியும், கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் டிரைவிங் விதி எவ்வளோ உங்களுக்கு பிறந்தோம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னா உடனே போலீஸ் வருவாங்க, கேஸ் ஆகும், கோர்ட்டு, அப்படி அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓடிட்டு இருக்கும்போது. ஆக்சிடெண்ட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரமாண விதிகள் எல்லாம் உங்களுக்கு மேலே ஆளுக செஞ்சிடும். அதை நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லா ரூல்ஸும் அப்படி வந்துடும். என்பதை தான் சொல்கிறார். சகோதரரே, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும், இது விலங்கலன்னொடனே ஒரு கதை சொல்கிறார். அடுத்தது கதைக்கு ஒரு அடுத்த கதை. அது என்ன என்றால், அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறார். ஒரு மனைவி இருக்கிறாள், ஒரு கணவன் இருக்கிறாள். கணவன் இறந்தாச்சு அப்படின்னாலே மனைவி ஆட்டோமேட்டிக்காக விடுதலை. ஏன் அப்படின்னா, இப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அந்த இது வராது அப்படின்னு அவர் எழுதுகிறார். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையான அப்படினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. ஒருவேளை இள வயதில் மரித்து போனால் திருமணம் பண்ணியாச்சுன்னா திருச்சபையின் ஒழுங்கின்படி வேதத்தின்படி அது தப்பு கிடையாது அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்படி போலவே பைபிள் அழகாக எழுதிருக்கு. அப்படி போலவே எப்படி ஒரு கணவன் மரித்தா அல்லது ஒரு மனைவி மரித்தா இன்னொரு கல்யாணத்தை அவங்க இளம் வயதுக்காரங்க பண்ணுறது போலவே, என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவனுடைய ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். எப்படி நீங்கள் அங்கே ஒன்று நடக்கிற மாதிரி இங்கே என்ன நடந்துட்டுன்னா, பாவத்துக்கு நீங்கள் மரித்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து கிறிஸ்து என்னும் ஒருவரை நீங்கள் என்ன செய்யலாம், மேரேஜில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஜாயிண்ட் ஆகிறீங்க அப்படின்ட்டு அவர் அழகாக போடுறார். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவானவைகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருக்க நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியூனஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்றது புதுமையான ஆவி. அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. அவரே நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு பாயிண்டை வச்சு விளக்குறார். எப்போ இச்சைன்னு ஒன்று இருக்குது, இச்சையாதி இருப்பாயாக. ஒரு வேளை நியாயப்பிரமாணத்தில் அது இல்லை அப்படின்னா எனக்கு அது தெரியாது, நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் இச்சைங்கிறது பாவம்னு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவர் அதை அந்த அதிகாரம் முழு இதிலையும் எழுதுகிறார். இது ஒரு மனதின் பிரமாணம், நான் போராடுறேன், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படினு பார்க்கேன், நான் அதையும் செய்ய முடியல இதையும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தான் இது அப்படி க்ளோஸ் பண்ணி முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாரு? 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தான் அதை க்ளோஸ் பண்ணுறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி, அண்டர்லைன், தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தை பாவத்தின் ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ கிறிஸ்து மரித்தபடியினாலே பாவமும் போயிட்டு நியாயப்பிரமாணமும் க்ளோஸ் ஆயிட்டு அப்படின்ட்டு தெளிவாக இதில் எழுதிருக்கார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், கல்வாரி இல்லாமல் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. சுற்றி சுற்றி அங்கே தான் நிற்கும், எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் அங்கே தான். பவுல் அங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் ஆன்சரே எடுக்கார். எப்போ ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க, ஒருவன் பவுலை சேர்ந்தவன் ஒருவன் அப்போலை சேர்ந்தவன், ஒரு சொல்யூஷன் என்ன தரமாக கொடுப்பாரு? எப்போ பவுலா அவங்களுக்காக சிலுவையில் இறைப்பட்டான், உடனே கிராஸை கொண்டு வந்துடும். சாப்பிட்ற பிரச்சனை வருது, சொல்கிறாரு கிறிஸ்து அவனுக்காக மரிச்சிருக்காருப்பா, நீ என்னப்பா நினச்சிட்டு இருக்க? அப்போ நம்முடைய எல்லாமே ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவை போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகியிருந்தோம். இது உங்கள் மைண்டில் நல்லாக என்னணும் வரணும். அப்போ இந்த அதிகாரத்தினுடைய ப்ராக்டிக்கல் ட்ரூத் நமக்கு வேணும், அதாவது நடைமுறை பயன். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க, நியாயப்பிரமாணம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது.
அது யூதர்களுக்கு விதிக்கப்பட்டது மோசே காலத்தில். அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. முதல்ல அதை நீங்கள் நல்லா தெரியும். இதே ரோமரில் அவர் இன்னொரு இடத்துல தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். க்ளோஸ் பண்ணியிருக்காரு சிலுவையில். படிக்கிறோம் வசனம், படிக்க தான் மைண்டில் ஏறும். நியாயப்பிரமாணம் அப்படியே சிலுவையில் க்ளோஸ் ஆகிருக்கு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வேர்டு. இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். 13வது மரத்திலே 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி விட்டார். நல்ல உங்கள் மைண்டு ரினுவல் ஆகணும். ஏன் அப்படின்னா, உபாகமம், யாத்திராம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, நம்ம அடிக்கடி படிக்கிறோம். நான் தான் முதல்ல சொன்னேன் போன வாரமே உங்களுக்கு, எதை படித்தாலும் கிறிஸ்துவோடு கனெக்டட் பண்ணியே படிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உபாகமம் 28 படிக்கிறோம். நீ இதெல்லாம் கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு இந்த சாபம்லாம் வரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்றைக்காவது ஒரு A4 சீட் எடுத்து ஆசீர்வாதம்னு ஒன்று போடுங்க, இங்கே சாபம்னு ஒன்று போடுங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம்னு வரிசை எழுதுங்க. சாபம் எதெல்லாம்னு பாருங்கள். இந்த சாபத்தில் தான் வியாதி வரும். அப்போ வியாதி ஒரு சாபம், ஆண்டவரே சொல்கிறார். இப்போ என்ன நடக்கு? இந்த நியாயப்பிரமாணத்தை என்னால் கை கொள்ள முடியல அப்படின்னா எனக்கு ஒரு சாபம், அது வியாதியை கொண்டு வருது. இது பழைய ஏற்பாடு. நீங்கள் இதே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் படிக்கணும். எப்படி? கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை இதை கை கொள்ள முடியல மனிதனால் என்று சொல்லி தான் அவரே இறங்கி அவர் அதுக்குரிய தண்டனையெல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் இதில் போட்டிருக்கு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாய் இருக்கிறார். இவ்வளவு கிளாரிட்டியாக அவர் எழுதினா பிறகும் நம்ம இன்னும் கடந்து அதில் கட்டி பிடிச்சிட்டு கிடக்கும். ஒரு நாளும் நியாயப்பிரமாணம் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதில்லை. நல்ல எளிமையாக புரியணும் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாச்சுன்னா டாக்டர்கிட்ட போனால் ஒரு தெர்மாமீட்டர் வாய்க்கில் வச்சு பார்ப்பாங்க, சரியா? அல்லது ஒரு மிஷினை வச்சு இப்போ பார்க்குறாங்க காய்ச்சல் எவ்வளவு அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே காய்ச்சல் இவ்வளவு, அதான் அது காட்டும். அதாவது வாட் இஸ் சின், பாவம் என்றால் என்னங்கிறத காட்டும். இச்சை பாவம், கொலைச்சிறது பாவம், திருடுறது பாவம், கீழ்ப்படியாமல் பாவம், இப்படி காட்டிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அந்த காய்ச்சல் அது சோமாகாது. அந்த தெர்மாமீட்டரை கடித்து விழுங்கின உடனே காய்ச்சல் சோமாகாது. அது ஒன்லி பாவம் எவ்வளவு. ஸோ பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் பாவம் எவ்வளவு பெருகுதுன்னு அந்த டிகிரியை காட்டுறதுக்கு தான் அப்படி அதை வச்சு கொண்டு வந்தார். நீ என்ன தான் தலையில் நின்னாலும் என் ஸ்டாண்டர்டுக்கு வர முடியாதுடா அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அதை ஆண்டவர் கொடுத்தார். சிலுவையிலே சொந்த குமாரனை கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுறார். சாபத்துக்கெல்லாம் நம்மளை நீங்களாகிட்டு, அப்போ சாபம் போகும்போதே வியாதியும் போயிடுது உள்ளே. அதை மைண்டு ரினுவல் ஆகணும். அப்போ அதை சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் சரி செய்கிறார் கல்வாரியிலே. ஸோ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்குகிறார். நியாயப்பிரமாணமே ஒரு இடைச்சொருகள் தான். ஆபிரகாம் காலம் வரைக்கும் அது கிடையாது. மோசே காலத்திலிருந்து வந்த ஒரு இடைச்சொருகள். இயேசு கிறிஸ்துவின் அந்த நியாயப்பிரமாணம் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது இடைச்சொருகள். எதுக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மளை வழி நடத்துறது. கலாத்தியர் 3:19 நம்ம படிக்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன்களே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குள்ள தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்க முடியும். வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழே அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. தெளிவாக எழுதுற. பாவம் மேற்கொள்ளவே முடியல, திரும்ப திரும்ப பாவியாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு இரட்சகரை அவர் அனுப்புகிறார். அதை நினைச்சாலே ஒரு கல்லன் நினைக்கும் போதே விடுதலையாகி பரதீசுக்கு பேர் தான். சிம்பிளாக சர்ப்பமானது எப்படி மோசே காலத்தில் தூக்கி நிறுத்தப்பட்டது போல் யாரெல்லாம் அந்த கல்வாரி எனக்குன்னு பார்க்கணும் அவன் நீதிமான்.
படித்து கொண்டிருப்பது காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர், அதுதான் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நியாயப்பிரமாணம் க்ளோஸ் ஆகிருக்குப்பா தெரிஞ்சிக்க அப்படிங்கிறார். அது ஒரு இடைச்சொருகள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அன்று கொடுத்துருந்தார். நம்ம மைண்டில் நல்லா இருக்கணும். யோவான் வரைக்கும் அது ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, நடக்க முடியாத இந்த சின்ன பிள்ளைகள் பார்த்திங்களா ஒரு வண்டி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி கிறிஸ்து வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே என்னென்னா பாவம் என்னதுன்னு அறிகிறதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதே ரோமரில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 3:30 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியினால், தெளிவாக இருக்குது, நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியினால். ஸோ பாவத்தை குறித்த ஒரு அறிவை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் அதை கொடுத்தார். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடும். இன்னும் இதை பவுல் இன்னொரு இடத்துல விளக்குறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தீமோத்தேயு 1:9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, பவுல் சொல்கிறார், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக அவர் எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டை ரினுவல் பண்ணணும். அப்போ உங்கள் மைண்டில் அப்போ நம்ம 10 கற்பனையை வாசிக்கக்கூடாதா பிரதர், எங்கள் வீட்டில் நான் தொங்க போட்டிருக்கேன் பிரதர், அப்போ தெளிவாக வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் நீதிமானுக்காக விதிக்கப்படவில்லை. தெளிவாக தீமோத்தேயுவில் நம்ம இப்பொழுது வாசித்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரச்சனை என்னென்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்கிறதுன்னா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எப்படின்னா ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அது அப்படியே கேன்சல் ஆயிடுது. இந்த வசனத்தை நீங்கள் படிங்க. இதே ரோமரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. அப்படின்னா என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் என்னை இவ்வளோ தூரம் நேசிக்கிறன்னு உணரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்பனை க்ளோஸ் ஆயிடுது, அதை நிறைவேற்றிடுது. சொரூபத்தை உண்டாக்காத நம்ம ஒரு நாளும் பண்ண மாட்டோம். அப்படி ஆண்டவரை நேசிக்கும்போது வீணிலே வழங்க மாட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கற்பனையும் ஓகே ஆகுது. 4வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரை நாம் நேசிக்கும்போது தாய் தகப்பனை நேசிக்கிறது ரொம்ப ஈஸியாக மாறுது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, 1 கொரிந்தியர் 13 அப்படியே உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப வரும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைவேற்றிடுதோம். யாரையும் நம்ம கொலை செய்ய முடியாதுல்ல, ஏன்னா கசப்பு இருந்தால் தான் நம்ம கொலையில் போய் முடியுது. பேசிக்கே கோவப்படுறதே நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அந்த வேர்லே கொண்டு கோடாரியை வச்சிருந்தார். ஸோ இச்சை எல்லாமே அப்படிதான். நான் பிறரை நேசிக்கும் போது அவர்களை நான் உயர்வாக மதிக்க ஆரம்பிக்கிறேன். என் கண்ணு அதான் கிருபையில் பிரவேசிக்கும் போது பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கலாத்தியரில் படித்து காட்டுறேன். கலாத்தியரில் இதே பிரச்சனை இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க, அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. இதை தான் பவுல் கடிந்து கொண்டார். அவர் சொல்கிறார் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஒற்றை அடியா சவுட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருந்தார், கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக முடியாது. நீங்கள் அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்துவிட்டேருந்து நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க, கிருபையிலேருந்து விழுந்து போனீர்கள் அப்படின்ட்டு சொல்லுகிறார். ஸோ இன்னும் உச்சக்கட்டத்தில் பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்ற ஒரே வார்த்தையினால்
நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும், முடிச்சிருந்தார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காட் இஸ் லவ்ங்கிறது தான் ஆக்டிவேஷன் ஆக வேண்டியிருக்கு. நம்ம கண்ணு தான் திறக்கப்படணும். என்னை இவ்வளவாய் நேசிக்கிறார், நான் பாவியாக இருக்கும்போதே என்னை நேசிக்கிறார். இந்த ஒரு காஸ்பல் மைண்ட் ரினுவல் எனக்குள்ளே வர வர நான் பிறரை நேசிக்கிறது ஈஸியாகிருது எனக்கு. பிரியமானவர்களே, மைண்டு சேஞ்ச் ஆகணும், மைண்டு சேஞ்ச் ஆகணும், மைண்டு சேஞ்ச் ஆகணும், உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகணும். இந்த மைண்டு சேஞ்ச் வராத பட்சத்தில் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இந்த வசனத்தை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மனம் மறுரூபம் அடையணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் சொல்கிறாரு. ரோமரில் தேவன் அறியணும்ப்பா, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் உணரணும். அந்த கிருபாதர பலி, கிறிஸ்துவின் அந்த கல்வாரியின் இரத்தத்தினாலே வருகிற அந்த கிருபாதர பலியை உணரணும். பழைய ஏற்பாடு புத்தகம்லாம் அதைத்தான்ப்பா சொல்லுது. வேத வாக்கியங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. ஜீவனை அடைந்து நீங்கள் ஆளுவீர்கள் கிறிஸ்து என்னும் ஒருவராலே. ஒருவனாலே பாவம் வந்தது போல இவராலே ஜீவன் வருகிறது. அழகாக 5ஆம் அதிகாரத்தில் விளக்குறார். 6ஆம் அதிகாரத்தில் நீ பாவத்துக்கு மறிச்சிட்டேன் சிலுவையிலேருந்து டெய்லி எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீ பாவத்துக்கு மாத்திரம் இல்லைப்பா, நியாயப்பிரமாணத்துக்கு மறித்து விட்டாய் என்று பேசுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய அழகான ஒரு சுவிசேஷம். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இதை முடிக்கும் போது பாருங்கள், ரொம்ப மகிமையாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இதை கேட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வேதத்தை திறந்து கிரமமாக கேளுங்க. நம்ம அடுத்த வாரத்தில் சந்திப்போம். இதே போல் எபிரேயரையும் நம்ம 13 அதிகாரத்தையும் நம்ம படிச்சிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு இந்த செய்திலாம் வேணும்னா யூடியூப்பில் போய் முதலூர் சி சுதாகர்னு அடிச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். JTK டிவின்னு அடித்து விட்டிங்கன்னா முந்தி நான் கலாத்தியரை பேசியிருக்கோம், 1 பேதுரு பேசியிருக்கோம், எபிரேயர் பேசியிருக்கோம், இப்போ ரோமர் பேசுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் யாக்கோபு, யூதா, இன்னும் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரமாக பேசுவோம். நீங்கள் இதெல்லாம் கேட்கும்போது மெய்யாகவே ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் வேறு ஒன்றும் செய்யாண்டாம், யூடியூப்பில் போய் முதலூர் சி சுதாகர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு எல்லா மெசேஜும் அதில் கிடைக்கும். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால், கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால், நீங்கள் தைரியமாக இப்படிப்பட்ட ஊழியங்களெல்லாம் தாங்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், ஒரு சந்தேகம் இருந்தால், தைரியமாக எங்களுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய நம்பர்லாம் அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கால் பண்ணி எப்போனாலும் டவுட்டை கிளியர் பண்ணலாம். அல்லது நீங்கள் சொல்கிற வசனங்கள் இந்த வசனத்துக்கு விரோதமாக இருக்குது பிரதர், நீங்கள் எப்படி இதை எடுத்துட்டீங்கன்னு அதையும் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை அந்த திருத்துதல்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ சத்திய நேரம் உங்களுக்காகவே ஒளிபரப்பப்படுகிறது. கிறிஸ்து முடித்த அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல், அந்த நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து முடித்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் நம்ம மைண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. பாவத்தை மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தையும் சிலுவையிலே நீர் முடித்திருக்கிறீர். இப்படிப்பட்ட இந்த மைண்ட் ரினுவல் இந்த நாளிலே எங்களுக்கு வந்துவிட்டபடினாலே நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே இந்த சத்திய நேர நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றுகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.